நாள் ஆகஸ்ட் 11, 2026. இன்று நாளுக்கான தலைப்பு வேதத்தை நேசிக்கிறவர்கள். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 119, 165 விதமாய் சொல்கிறது. வேதத்தை நேசிக்கிற ஒரு விதவை தாய்க்கு நாத்திகனான ஒரு மகன் இருந்தான். ஒற்றை பெற்றோராக தன் மகனை கடின உழைப்பால் படிக்க வைத்து இராணுவ பணியில் சேர தாய் வழிகாட்டினார். தாயை மிகவும் நேசித்து விடுமுறைக்கு தவறாமல் வீட்டிற்கு வந்து விடுவது அவனது வழக்கமாயிருந்தது. மகன் தேவனை சார்ந்து வாழ தாய் ஊக்கமாக ஜெபித்து வந்தார். ஒரு விடுமுறைக்கு வந்த மகன் பணிக்கு திரும்பும் நாள் வந்தது. தாயின் கனிவோடு ஒரு சிறிய வேத புத்தகத்தை மகனின் சட்டை பையில் வைத்து, இந்த பொக்கிஷம் எப்போதும் உன்னுடன் இருக்கட்டும் என கூறினார். தாயை அதிகம் நேசித்த மகன் அதனை அன்போடு ஏற்றுக்கொண்டான். ஒரு யுத்த காலத்தில் முன் வரிசையில் சென்ற அந்த வீரனை நோக்கி சரமாரியாக துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தன. அந்த அதிர்ச்சியில் வீரன் கீழே சரிந்தார். ஆனால் மரித்து போகவில்லை. காரணம், துப்பாக்கி குண்டுகள் நெஞ்சை பிளக்காமல் தாய் தந்த வேத புத்தகம் பாதுகாத்தது. இந்த நிகழ்வு அந்த வீரனின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. வேதத்தை நேசிக்க தேவனுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அவனுடைய இருதயம் சமாதானத்தினால் நிறைந்திருந்தது. தாய் வேதத்தை நேசித்து அதன்படி தானும் வாழ்ந்து மகனையும் வழிநடத்தியதால் தேவன் அவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை பரிசீலித்தார். வேதத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக வாழ்ந்தபோது தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி வந்தார். தேவன் அவரை தெரிந்து கொண்டு பவுலை புறஜாதிகளுக்கு சுவிசேஷகனாக தெரிந்து கொண்டார். பவுல் வேதத்தையும் தேவனையும் நேசித்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களையே பிரசங்கித்தான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். 2 தீமோத்தேயு 4:7-8. ஜெபம். தேவனே, வேதத்தை நேசிக்கிற இருதயத்தை தாரும். அதுவே எப்பொழுதும் தியானமாயிருக்க கிருபை தாரும். ஆமேன்.